வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ பாருங்கள், 3 விதமான அல்வா செஞ்சு காட்ட போகிறேன். என்னென்ன அப்படின்னா, ராகி அல்வா, பிரெட் அல்வா, மரவள்ளிக்கிழங்குல ஒரு அல்வா. இது 3த்தையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராகி அல்வாவுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். கேழ்வரகு வந்து 300 கிராம் வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். நல்லா கழுவிட்டு அப்படியே ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வைக்கிற இந்த தண்ணியை வந்து கீழே கொட்ட வேண்டாம். இதை வச்சு தான் நம்ம இப்போ அரைக்க போகிறோம். 300 கிராம் சர்க்கரை பாருங்கள். அது வந்து நம்ம பால் எடுக்கிற தொட்டு 300 கிராம் சர்க்கரை வந்து அதுக்கு பிடிக்கும். அதனால் 300 கிராம் சர்க்கரை. முந்திரி பார்த்திங்கன்னா ஒரு 10 முந்திரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கிர்னி விதை ஒரு ஸ்பூன் அளவு வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. இது பார்த்திங்கன்னா பீட்ரூட், கலருக்காக பீட்ரூட்டை நல்லா மிக்சியில் அரைச்சி நான் வந்து அதோட சாறை வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெய் பார்த்திங்கன்னா 100 கிராம் நெய். உப்பு தேவையான அளவு. மரவள்ளிக்கிழங்கு அல்வாவுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். நான் மரவள்ளிக்கிழங்கு வந்து ஒரு 300 கிராம் நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் எடுத்து இப்படி சின்ன சின்ன பீஸாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படியுமே நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி சாறு எடுக்க போகிறோம். 200 கிராம் வெல்லம். உப்பு வந்து தேவையான அளவு. நெய் வந்து 100 கிராம் நெய். கிர்னி விதை ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். முந்திரி ஒரு 10 முந்திரியை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இது பார்த்திங்கன்னா ஒரு கேரட்டை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி சாறு எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் கலருக்காக இதை யூஸ் பண்ண போகிறேன். பிரெட் அல்வாவுக்கு தேவையான பொருட்கள் ப்ரெட்டு பாருங்கள். ஒரு 12 பீஸ் ப்ரெட்டு வச்சுருக்கேன். இந்த ப்ரெட்டு வந்து நீங்கள் ஸ்வீட் ப்ரெட்டு வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னாக்கா சால்ட்டு ப்ரெட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா கோதுமை ப்ரெட் இருக்குது, அது கூட வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது இஷ்டமோ அதை வாங்கிக்கோங்க. நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் விதை எடுத்தது இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 150 கிராம் சர்க்கரை. பாதாம் வந்து ஒரு 10 இந்த சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு எப்படி சௌகரியமாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், இல்லை திருவி கூட போட்டுக்கலாம். கிர்னி விதை ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். முந்திரி பார்த்திங்கன்னா ஒரு 15 முந்திரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். திராட்சை ஒரு 20-30 திராட்சை வந்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. மில்க் மேடு பார்த்திங்கன்னா 1 கப்பு. பால் வந்து 1/2 லிட்டர். இப்போ பாருங்கள், இந்த மரவள்ளிக்கிழங்கை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், மரவள்ளிக்கிழங்கு 1 டம்ளர் தண்ணி விட்டு இப்போ அரைச்சிருக்கேன். இதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நம்ம அந்த பால் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை இன்னும் ஒரு தடவை போட்டு நம்ம அரைச்சி பால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து நீங்கள் இந்த திப்பி வர்ற அளவுக்கு வடித்து எடுத்துக்கோங்க. இதை மறுபடியும் நம்ம இந்த சின்ன நைஸான வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா நம்ம வடிகட்டி அந்த பால் எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு வந்து அல்வா வந்து டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த மாதிரி திப்பி ஃபுல்லாக நமக்கு வந்து வந்துடணும். அப்போ தான் வந்து அல்வா டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வந்து இந்த ஒரு மாதிரி தவிடு மாதிரி நம்மளுக்கு வந்து தட்டுப்படாமல் இருக்கும். பாருங்கள், இந்த சின்ன சின்ன திப்பி கூட நம்மளுக்கு வந்து நல்லா வடிகட்டி எடுத்துடணும். இப்போ சூப்பராக வடிகட்டியாச்சு. அடுத்து நம்ம அல்வா கிண்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம். பாருங்கள், மரவள்ளிக்கிழங்கு அல்வாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த சட்டியில் ஊற்றிடுவோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கலக்கி இதில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா திக்காகிடும். இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா சிம்மில் தான் வச்சுருக்கேன். தண்ணி கொதித்த உடனே நம்ம வந்து வெல்லத்தை போட்டு மண் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கொதிக்க வச்சு கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி வந்து கொதி வர மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம வெல்லத்தை போட்டு கிண்டிப்போம். அடுப்பு வந்து அது சிம்மில் தான் வச்சுருக்கேன். இந்த அடுப்பு வந்து நம்ம ஹையில் வச்சுக்கலாம். பாருங்கள், நான் ஆல்ரெடி வந்து நிறையா அல்வா ஐட்டம் போட்டிருக்கேன். கேரட் அல்வா, பீட்ரூட் அல்வா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்போட்டா அல்வா, அப்புறம் பூசணி அல்வா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் போட்டிருக்கேன்.
அம்மா சமையலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ஐட்டமும் அதில் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காகணும். இப்படி கோந்து மாதிரி சூப்பராக வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம இந்த மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சோன்னா இப்போ நம்ம இதை சிம்மில் வச்சுருவோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கேரட்டோட சாரை வந்து இதில் விட்டுருவோம். இது சும்மா ஒரு கலர் சேஞ்சுக்காக தான் இதை விடுறேன். டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப லேட் ஆகாது, ஓரளவுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். வெல்லம் வந்து ஒரு அடுப்பில் கரைச்சிக்கிட்டு நம்ம இன்னொரு அடுப்பில் மரவள்ளிக்கிழங்கு பாலை விட்டோம்னா அது பாட்டுன்னு கொதிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் நம்ம அகில வச்சிடலாம். வெல்லம் கொதிக்கிறதுலேயே ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் வந்து நமக்கு அல்வா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் அடுப்பை வந்து கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சிட்டோம். பாருங்கள், வெல்லம் இப்போது ஃபுல்லாக வந்து கரைஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்கு வெந்துட்டுருக்கு, அதில் நம்ம இந்த வெல்லத்தை போட்டுடலாம். இந்த மாதிரி வடிகட்டி கொஞ்சம் விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த வெல்லத்தோடு சேர்த்தா இந்த மரவள்ளிக்கிழங்கு நமக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நம்ம புட்டு செஞ்சு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணலாம். மலையாளிஸ் பார்த்திங்கன்னா கேரளாவிலலாம் இது காலையில் டிஃபனாகவே யூஸ் பண்ணிப்பாங்க. வேக வச்சு சட்னி இல்லாட்டி ஊறுகாய் வச்சு சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்குது. கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க. இதை நடுப்புற நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த அடுப்பில் நெய் விட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த நெய் வந்து எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். நம்ம நெய் வந்து கொஞ்சம் காஞ்சிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். இந்த ஏலக்காய் பொடி போட்டுடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிர்னி விதை போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இப்படி புசு புசுன்னு வரணும். இதுதான் வந்து நல்ல பக்குவம் நமக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நெய் வந்து நல்லா காயட்டும். கொஞ்சம் முந்திரியை வறுத்து இதில் கொட்டிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த முந்திரியை வந்து போட்டு நம்ம கொஞ்சம் செவந்தவுடனே அதில் கொட்டிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்தவுடனே நம்ம இந்த நெய்யோடு சேர்த்து இதில் விட்டுடலாம். பாருங்கள், இந்த நெய்யெல்லாம் கொஞ்சம் அது உள்ளே போய் சேர்ந்துட்டு நல்லா பபுள்ஸாக வரும். ஸ்டேஜில் நம்ம இதை வந்து இறக்கிடலாம். இறக்கி நம்ம தட்டிலையும் கொட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே ஒரு பாத்திரத்தில் கொட்டியும் வச்சிடலாம். பாருங்கள், சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வச்சிடலாம். இது ஆறினவுடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காக வந்துடும். பாருங்கள், பிரெட் அல்வாக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது வந்து 1/2 லிட்டர் பால். இந்த பால் வந்து நல்லா காய்ச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் ஹையில் வச்சு காயட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட்டை பொரித்து எடுக்கிறதுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். பாருங்கள், பால் வந்து நல்லா காஞ்சிட்டு இருக்கட்டும். அதில் வந்து கரண்டி இருக்கட்டும். நம்ம இப்போ இந்த ப்ரெட்டை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை பொரித்து எடுத்துப்போம். பாருங்கள், இந்த ஓரம் உள்ள இதுவெல்லாம் வந்து போடலாம். அது போட்டால் தான் கொஞ்சம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு பிரெட் அல்வா வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்பேன் தனியாகவே. இது பார்த்திங்கன்னா நம்ம பால் வச்சு செய்யும் போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் இப்போ நான் பால்லேயே வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நல்லா இந்த ப்ரெட்டு வந்து ப்ரௌன் கலராக வரணும். ரெண்டாவது நல்லா மொறுன்னு இருக்கணும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். பால் வந்து பக்கத்தில் கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா திக்காக காஞ்சிடணும். அப்போ தான் வந்து நமக்கு அது வந்து ப்ரெட் அல்வா வந்து டேஸ்ட்டு வந்து நல்லா கொடுக்கும். அதனால் பால் வந்து சிம்மில் வச்சு ஹையில் வச்சு பார்த்து காய்ச்சி எடுத்துக்கோங்க.
பாருங்கள், இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ப்ரெட்டு எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த அடுப்புலையே நம்ம வந்து முந்திரியெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நெய் போட்டுக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். அதுங்காட்டி இங்கே பாருங்கள், பால் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த மில்க் மேடை இதில் சேர்த்துருவோம். இப்போ சர்க்கரையும் நம்ம இந்த பால்லையே சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த முந்திரி கொட்டிடுவோம். அதுக்கப்புறம் இந்த திராட்சை, இது 2 மட்டும் நம்ம வறுத்தா போதும். மீதியெல்லாம் அப்படியே நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த பால் வச்சுருக்கிற இந்த அடுப்பை இப்போ கொஞ்சம் நான் ஹையில் வச்சுருக்கேன். கொஞ்சம் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம ப்ரெட்டை போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சம் இதுவாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டான கலர் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த பாதாமை கடைசியில் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ப்ரெட்டை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா இதில் கொதிக்க விடுவோம். மொத்தமாக போட வேணாம், இது சின்ன பாத்திரமாக இருக்கவும் கிண்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். பாருங்கள், இப்போ எல்லா ப்ரெட்டையும் நான் போட்டுட்டேன். இதை நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் சிம்லையே இருக்கட்டும், கம்மியான தீயில இருக்கட்டும். அப்போ தான் வந்து எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்த மாதிரி வரும். பாருங்கள், சூப்பராக வந்து நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பேரிச்சம்பழத்தை இதில் போட்டுக்கலாம். அடுத்து இந்த கிர்னி விதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை எடுத்து இதில் ஊற்றிடுவோம். நெய், முந்திரி எல்லாமே சேர்த்து இதில் ஊற்றிடுவோம். பாருங்கள், சூப்பரான ஒரு ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்படி திக்காக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தளன்னு வேணும் அப்படின்னா இன்னும் கூட பால் கொஞ்சம் சேர்த்து நல்லா நம்ம கிண்டிக்கலாம். ஆனால் இப்படி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ நம்ம ராகி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ராகியை வந்து நம்ம பால் எடுத்து மிக்சியில் அரைச்சி பால் எடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்சிடும். பாருங்கள், கழுவி வச்சுட்டு இந்த தண்ணியை வந்து நீங்கள் கீழே ஊற்ற வேண்டாம். இந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் அந்த புளிப்புத்தன்மை கொஞ்சமாவது இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை ஊற்றி நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு 2-3 தடவை நம்ம அரைச்சி இதை எடுத்துக்கணும். பால் ஃபுல்லாக இதில் வர்ற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதை இன்னொரு தடவை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திப்பி வந்து இந்த மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம ராகியோட பாலை வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த கேழ்வரகோட பால் வந்து நல்லா வடித்து எடுத்துக்கணும். இது பாருங்கள், இந்த திப்பியை நம்ம கீழே தான் போட போகிறோம், யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ பாருங்கள், நம்ம ராகி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், ராகி மாவு நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி கலக்கிக்கங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி திக்காக இருந்தது அப்படின்னா அதையும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு கலக்கி விட்டுருங்க. நீங்கள் தண்ணி வந்து நிறைய விடுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ தான் நல்லா இந்த ராகி வெந்து நமக்கு வந்து அல்வா வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். திக்காகிற வரைக்கும் இதை நம்ம கிண்டிகிட்டு இருக்கணும். இதில் நம்ம ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிண்டிகிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து இந்த பீட்ரூட் சாறு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அதனால் நான் இதை சேர்க்குறேன். பாருங்கள், இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு கட்டி கட்டியாக வரும். அது அப்புறம் வந்து நமக்கு வேக வேக அந்த கட்டிலாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும். கொஞ்சம் நல்லா கனமான பாத்திரமாக வச்சு கிண்டுங்க. அப்போ தான் வந்து நமக்கு அடி பிடிக்காமல் வரும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் அடி பிடிச்சிரும். பாருங்கள், இந்த பீட்ரூட்டோட கலர் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த பச்சை மாவு ஃபுல்லாக நமக்கு வந்து வெந்துடணும்.
அடுப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கிண்டி விடுங்க. பால் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்ச நேரம் அதை வந்து அப்படியே ஒரு மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் புளிப்புத்தன்மை வந்துடும். நமக்கு புளிப்புத்தன்மை வந்தால் தான் இந்த அல்வா வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், கம்மியான தீயில் வச்சு தான் நான் கிண்டிகிட்ருக்கிறேன். இப்போ நீங்கள் தண்ணியில் கை வச்சுட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா இப்படி ஒட்டக்கூடாது. ஒட்டாத அளவுக்கு இது நல்லா வேகணும். பாருங்கள், இந்த ஒரு விரலை தண்ணியில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இப்படி கை வச்சிங்கன்னா பாருங்கள், இந்த லைட்டாக ஒட்டிட்டு வருது. இந்த மாதிரி ஒட்டாத அளவுக்கு வெந்தால் தான் நமக்கு வந்து அல்வா பக்குவம் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை போட முடியும். பாருங்கள், இப்போ ஒட்டாமல் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ இதில் நம்ம வந்து சர்க்கரையை சேர்த்துருவோம். கொஞ்சம் அடுப்பை வந்து அதிகமான தீயில் வச்சுக்கலாம். இது உங்களுக்கு கொஞ்சம் கிண்டுறதுக்கு சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா நெய் போடாத வரைக்கும் நமக்கு கொஞ்சம் கிண்ட கஷ்டமாக இருக்கும். நெய் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கிண்டிடலாம். இப்போ பாருங்கள், இந்த 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்படி ஒரு ஸ்பூனாக கொஞ்சமாக நெய் போட்டு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம நெய் போட்டோடனே நல்லா வாசனையாக மணமாக இருக்கும். பாருங்கள், அந்த ராகி அல்வா வந்து நமக்கு உடம்புக்கும் நல்லது. பாதி வந்து நம்ம சிலர் மைதாவில் பண்ணுவாங்க, கோதுமையில் பண்ணலாம். அடுத்து இது ராகின்ற தொட்டு நமக்கு உடம்புக்கும் நல்லது. ஏதோ ஒரு நாளைக்கு தான் நம்ம ஸ்வீட் போட்டு சாப்பிட போகிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்கள், இப்படி நம்ம நெய் போடாதப்போ கொஞ்சம் டைட்டாகும். அந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் நெய் இப்படி போட்டுக்கோங்க. இந்த ஏலக்காய் பொடியை நம்ம இதில் போட்டுருவோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப்பு நெய்லேயுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டு கிண்டினீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு அல்வாவோட பதம் கரெக்டாக வந்துடும். பாருங்கள், நம்ம விட்ட நெய் எல்லாமே நல்லா தெளிஞ்சு வருது. பாருங்கள், இந்த மாதிரி தெளிஞ்சு வரும்போது நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி பாருங்கள், நம்ம இந்த கிர்னி விதை போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா முந்திரி. இப்போ பாருங்கள், நான் முந்திரி போட்டிருக்கேன். இப்போது இதை நல்லா நம்ம ஒரு கிண்டிட்டு எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த நெய்யெல்லாம் தெளிஞ்சு எந்த மாதிரி வந்துட்டுருக்கு பாருங்கள். சைட்லலாம் அந்த நெய் தெளிஞ்சு வந்துட்டுருக்கு. சூப்பரான ஒரு ராகி அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.